யாரும் வந்து போகலை, செய்யலை, எதுவுமே இல்லை. யாரும் எந்த ஹெல்ப்பும் பண்ணதில்லை. ஸோ லவ் மேரேஜ்ன்றதுனால தனி குடித்தனம் மாதிரி தான் இருந்தாங்க. நான் 2வது படிச்சுட்டு இருக்கேன். நான் தான் ஸ்கூலுக்கு போகணும். காலையில் எழுவேன். எழுந்துட்டு அம்மா சொல்லுவாங்க, "ஒரு கிளாஸ் அரிசி எடுத்துக்கோ, 3 கிளாஸ் தண்ணி வை, இப்படி பண்ணு, இந்த கீரை குழம்பு இப்படி பண்ணு, இந்த தக்காளி சட்னி, தக்காளி குஜ்ஜி இப்படி பண்ணு." இத அப்படியே படுத்துனே சொல்லுவாங்க. படுத்துனே சொல்ல நான் சமையல் செஞ்சுருவேன். எப்போ 2வது படிக்கும்பொழுது. சமையல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு, அம்மாவுக்கு இந்த வாயெல்லாம் தொடச்சி விட்டு, அந்த ஜொல் இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு போய் இந்த கொட்டாங்குச்சிலாம் எடுத்துட்டு போய் வெளியே போட்டுட்டு, பக்கத்துல அக்கத்துல இருக்காங்க. எனக்கு ஹெல்ப் அப்போ வந்து அவங்க தான். அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்கள தான். அவங்களெல்லாம் கூட்டு வந்து அம்மாவை கொஞ்சம் தூக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு போய் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்ட அப்புறமா அந்த காலத்தில் நாங்கள் இருந்தது வந்து மிகப்பெரிய ஸ்லம். இன்றைக்கும் அது ஸ்லம்மாக தான் இருக்குது. அன்றைக்கே ரெஸ்ட் ரூம் கட்டினது எங்கள் வீட்டில் மட்டும்தான். காரணம் என்ன, இவங்களை எங்கேயும் வெளியே கூட்டு போக முடியாது. இந்த மாதிரி உடம்பான அப்புறமா ரெஸ்ட் ரூம் கூட்டு போவோம். ரெஸ்ட் ரூம் போனதுக்கப்புறமா தூக்கிட்டு வந்து மறுபடியும் படுக்க வைப்போம். படுக்க வச்சு சாப்பாடு ஊட்டணும், ட்ரெஸ் மாற்றணும். ட்ரெஸ் மாற்று நானே மாற்றுவேன். சாப்பாடு நானே ஊட்டுவேன். ஊட்டி முடிச்சுட்டு நான் சாப்பிடுவேன். சாப்பிட்டு முடிச்சு 9 மணி ஸ்கூலில் இருக்கணும்.